ஆர்ஆர்பி மற்றும் எஸ்எஸ்சி போன்ற போட்டித் தேர்வுகளை இனி நாம தமிழ்ல படிக்கலாம். இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் வந்து பாத்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க். ரைட்டுங்களா? டைம் அண்ட் ஒர்க். ஸோ இந்த டாபிக் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இந்த டாபிக்ல ஒரு 10 டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ரைட்டுங்களா? மொத்தம் டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 10 டைப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ இந்த 10 டைப்ல இப்போ கரண்டா ரொம்ப வந்து ஃப்ரீக்வெண்டா கேட்கக்கூடிய டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 டைப்ஸ் வந்து நாம இப்ப பார்க்க போறோம். மிச்சம் 4 டைப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ இந்த சீரீஸ் முடிவுல மிச்ச 4 டைப் வந்து பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் டைப் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நமக்கு இண்டிவிஜுவல் அண்ட் கம்பைன்டு ஒர்க் எஃபிசியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இண்டிவிஜுவல் அண்ட் கம்பைன்டு ஒர்க் எஃபிசியன்சி. ஸோ இந்த டைப் தான் வந்து பார்க்க போறோம். தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா தனிநபர் மற்றும் கூட்டு வேலை திறன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ ரெண்டாவது டைப் வந்து பாத்தீங்கன்னா லெஃப்ட், ரைட்டுங்களா? LEFT, லெஃப்ட் ஆர் ஜாயின் இன் பிட்வீன். ரைட்டுங்களா? லெஃப்ட் ஆர் ஜாயின் இன் பிட்வீன். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா அதாவது வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இடையில வந்து விலகுவாங்க சில பேர் வந்து புதிதா சேர்ப்பாங்க. ஸோ அந்த டைப். தேர்ட் டைப் வந்து பாத்தீங்கன்னா ரைட்டுங்களா ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒர்க்கிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆல்டர்னேட்டிவ் டேஸ் ஒர்க்கிங். ரைட்டுங்களா? தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா மாற்று நாட்களில் வேலை செய்தல். ஃபோர்த் ஒன் பாத்தீங்கன்னா செயின் ரூல் வந்து பார்க்க போறோம். செயின் ரூல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, MDH ஃபார்முலா. ரைட்டுங்களா? இதை பயன்படுத்தி நம்ம பண்ண போறோம். இது வந்து தமிழ்ல மனிதர்கள், அதாவது ஆட்கள், நாட்கள், வேலை, நேரம், ஸோ இதெல்லாம் வச்சு இந்த MDH ஃபார்முலால நாம ஆன்சர் கண்டுபிடிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் பாத்தீங்கன்னா அதாவது வேக்ஸ் அண்ட் ஷேர். ரைட்டுங்களா? வேலை மற்றும் ஊதியம். ஊதியம்ன்றதுலாம் பழைய தமிழ் வார்த்தைங்க. சம்பளம் நம்ம வச்சுப்போம். இப்ப பயன்படுத்துறது நம்ம அதுதான். சிக்ஸ்த் ஒன் பாத்தீங்கன்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். ரைட்டுங்களா? ஸோ இது தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா குழாய் மற்றும் தொட்டி கணக்குகள்னு சொல்லுவாங்க. குழாய் மற்றும் தொட்டி கணக்குகள். ரைட்டுங்களா? ஸோ இப்போ இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஃபர்ஸ்ட் டைப்பான இண்டிவிஜுவல் அண்ட் கம்பைன்டு ஒர்க் எஃபிசியன்சி. ரைட்டுங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த டைப்பை நம்ம தமிழ்ல தான் பார்க்க போறோம். ஸோ தமிழ்ல ப்ரிப்பேர் பண்ற மாணவர்கள் இந்த சேனலை நீங்க விருப்பப்பட்டா பின்தொடரலாம். ஸோ நம்ம பார்க்க போறது ஃபர்ஸ்ட் டைப்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் தான் வந்து பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஸோ இந்த டைப்பை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒன்று புரிஞ்சுக்கணும். அதாவது இதுல 2 பேர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. அந்த 2 பேரும் சேர்ந்து செய்யற வேலை அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தானா, அதாவது சேர்ந்து செஞ்சா அவங்க எவ்வளவு டைம்ல முடிப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணுங்க. அவங்க செஞ்ச வேலையை வந்து நான் ஏ ஒருத்தர் எடுத்துக்கிறேன், இன்னொருத்தர் வந்து பின்னு எடுத்துக்கணும்னா நம்ம நியூமரேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. டினாமினேட்டர்ல இவங்க 2 பேரும் செஞ்ச வேலையை ஆட் பண்ணிக்கங்க. அதாவது A+B அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஒருவேளை அந்த 2 பேர்ல ஒருவர் மட்டும், அதாவது ஏ மட்டும் அல்லது பி மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது ஒருத்தரை மட்டும் அவங்க கேட்டிருந்தாங்கன்னா, ரைட்டுங்களா, எவ்வளவு நாள்ல செய்வாங்க அப்படின்னா அதே மாதிரி நியூமரேட்டர்ல 2 பேரையும் மல்டிப்ளை பண்ணிக்கங்க. டினாமினேட்டர்ல A-B 2 பேர் செய்த வேலைகளை வந்து பாத்தீங்கன்னா நீங்க கழிச்சிடுங்க. ரைட்டுங்களா? அவங்களுடைய எஃபிஷியன்ஸை நீங்க கழிச்சுனா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்க, ஏ என்பவர் ரைட்டுங்களா ஒரு வேலையை 10 நாட்களிலும் பி என்பவர் அதே வேலையை 15 நாட்களிலும் முடிப்பார்கள். ரைட்டா? இருவரும் சேர்ந்து, இதுதான் நீங்க புரிஞ்சுக்கணும், 2 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். ரைட்டுங்களா? 2 பேரும் சேர்ந்து அப்படின்னா என்ன அர்த்தம்? எத்தனை நாட்கள் மேல இந்த A இன்டு பி டிவைட் பை 2 பேரும் சேர்ந்து செய்யற வேலை A+B. ரைட்டுங்களா? சேர்ந்துன்னு வந்தா பிளஸ் பண்ணிக்கணும். ஒருத்தர் மட்டும் இல்ல இவர் மட்டும் அவர் மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு மைனஸ் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா? ஸோ ஒருத்தர் வந்து 10 நாள்ல செய்யறாரு, இன்னொருத்தர் வந்து பாத்தீங்கன்னா 15 நாள்ல. ரைட்டுங்களா? அப்ப A+Bனா 10 கூட ஒரு 15 கூட நமக்கு 25 கிடைக்கும். இது 3×5 5, இது 5×25, 1×5 2×5 10. ரைட்டுங்களா? ரிமைனிங் இருக்கிறது வந்து 3×2 எனக்கு 6ன்னு கிடைக்குது. ரைட்டுங்களா? ஆப்ஷன்ல பாருங்க 6 days அப்படின்றது தான் சரியான ஆன்சர். இது குரூப் D ல வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்கலாம்.
செகண்ட் கொஸ்டின் பாருங்க. எக்ஸ் மற்றும் ஒய் ஆகிய இருவரும் சேர்ந்து ஒரு வேலையை 12 நாட்களில் முடிக்கிறார்கள். ரைட்டுங்களா? எக்ஸ் ஒய்யும் சேர்ந்து. எக்ஸ் மட்டும் அந்த வேலையை தனியாக 20 நாட்களில் முடித்தால் ஒய் மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. இப்போ ஒய் மட்டும் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எக்ஸ் மட்டும், ஒய் மட்டும், ஏ மட்டும், பி மட்டும், இந்த மாதிரி யாருன்னா ஒருத்தரை பத்தி கேட்டாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டர்ல அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும். ரைட்டுங்களா? இன்ட்டு ஒய் டிவைட் பை டினாமினேட்டர்ல கழிச்சிடணும், எக்ஸ் மைனஸ் ஒய் எத்தனை நாள்ல முடிப்பாங்க அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ரைட்டுங்களா? பாருங்க, ஒருத்தர் 12 நாட்கள்ல முடிக்கிறாங்க, அதாவது ரெண்டு பேர் சேர்ந்து. ரைட்டுங்களா? ஸோ தனியா முடிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா 20 நாட்கள். இப்போ 12 மைனஸ் 20 இதை நான் டேரக்டா கூட போடலாம், பட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரைட்டுங்களா? ஸோ கழிச்சு எனக்கு என்ன கிடைக்கும்? 12ல 20 போச்சுன்னா மீன்ஸ் இதை திருப்பி போட்டுக்கங்க, 8 கிடைக்கும். ரைட்டுங்களா? 2 8 3 12, 4 2 2 அப்படி நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். இங்க எனக்கு 10 இருக்குது. அப்போ 3 × 10 30. ஸோ 30 நாட்கள்ல இந்த ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா முடியும். எக்ஸாம் பார்க்கலாம். தேர்ட் கொஸ்டின் பாருங்க. இது வரைக்கும் நம்ம 2 பேரை மட்டும் தான் பார்த்தோம். தேர்ட் கொஸ்டின்ல நம்ம 3 பேரை பார்க்க போறோம். அதாவது ஏ பி சி அப்படின்ற ஒரு 3 பேர். ரைட்டுங்களா? ஏன்னு ஒருத்தர் இருக்காரு, பின்னு ஒருத்தர் இருக்காரு, சின்னு ஒருத்தர் இருக்காரு. ரைட்டுங்களா? இங்க வந்து பாத்தீங்கன்னா இவர்கள் செய்து முடிந்த நாட்களை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதாவது 12, 15 மற்றும் 20. ஒருத்தர் 12 நாள்ல முடிக்கிறாரு, இன்னொருத்தர் 15 நாள்ல முடிக்கிறாரு, இன்னொருத்தர் 20 நாட்கள்ல முடிக்கிறாங்க. ரைட்டுங்களா? இவங்களுடைய டோட்டல் ஒர்க்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இவங்க 3 பேருடைய எல்சிஎம் தான். ரைட்டுங்களா? 12, 15, 20க்கு எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 60ன்னு கிடைக்கும். ரைட்டுங்களா? ஸோ இப்போ பாருங்க, நீங்க டிவைட் பண்ணுங்க. 60 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா ஏ மட்டும் வந்து பாத்தீங்கன்னா I12 60, பி வந்து பாத்தீங்கன்னா 4, சி வந்து பாத்தீங்கன்னா 20 60. ரைட்டுங்களா? இவன் என்ன கேட்கிறான்? மூவரும் சேர்ந்து அவ்வேலையை முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும்? மூவரும் சேர்ந்து இவங்களுடைய எஃபிசியன்சி நமக்கு தெரிஞ்சு போச்சு. 5 4 9, 9 3 வந்து 12. ரைட்டுங்களா? டோட்டல் எஃபிசியன்சி. இவங்கள டோட்டல் ஒர்க்கை கூட நீங்க எடுத்துங்க. ரைட்டுங்களா? இப்போ டோட்டலா மொத்த ஒர்க் வந்து 60. இவங்க 3 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 12 ஒர்க்கை வந்து முடிப்பாங்க. அப்போ 12 ஒரு 12 I12 60. ரைட்டுங்களா? இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா அந்த டோட்டல் ஒர்க் அந்த 60 5 நாட்கள்ல முடிச்சிருவாங்க. ஆப்ஷன் ஏன்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. இந்த டைப் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரா சேர்ந்து செய்வாங்க. அதாவது ஏ பிளஸ் பி சேர்ந்து செய்வாங்க, அதுக்கப்புறம் பி பிளஸ் சி, அதுக்கப்புறம் சி பிளஸ் சி, இந்த மாதிரி சேர்ந்து செய்வாங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்படிதான் இந்த டைப் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். பாருங்க, ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும், ரைட்டுங்களா, நான் இப்படி எழுதிக்கிறேன், ஏவும் பியும் சேர்ந்து அந்த வேலையை, அந்த ஒர்க் நம்ம எழுதிக்கலாமா? இந்த டோட்டல் ஒர்க்னு எழுதிக்கலாம், இங்க எஃபிசியன்சின்னு எழுதிக்கலாம். 10 நாட்கள்ல செய்யறாங்க. பியும் சியும் அதே வேலையை 12 நாட்கள்ல செய்வாங்க. ரைட்டுங்களா? அப்போ பியும் சியும் சேர்ந்து அந்த வேலையை செஞ்சா அந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா 12 நாட்கள்ல செஞ்சு முடிக்கலாம். ரைட்டுங்களா? 12 நாட்கள்ல. நெக்ஸ்ட் பாருங்க, சியும் ஏவும் அந்த வேலையை வந்து 15 நாட்கள்ல செஞ்சு முடிக்கும். அதாவது சி பிளஸ் ஏ வந்து பாத்தீங்கன்னா 15 நாட்கள்ல செஞ்சு முடிக்கிறாங்க. ரைட்டுங்களா? எனில் மூவரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார் அப்படின்றதுதான் கேள்வி. இப்ப பாருங்க, 10 12 15 இதுக்கு நீங்க எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா எனக்கு வந்து 60 தான் கிடைக்கும். ரைட்னா? உங்களுக்கு எல்சிஎம் எடுக்க தெரியும்னு நினைக்கிறேன். இல்லைன்னா முந்தைய எல்சிஎம் ஹெச்எஃப் வீடியோ பாருங்க, அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கங்க. ரைட்டுங்களா? இப்ப பாருங்க, எஃபிஷியன்சி பாருங்க. 60 10ஆல டிவைட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். ரைட்டுங்களா? ஏன்னா 6 10 60. ஒரு அதே நீங்க 60 12ஆல டிவைட் பண்ணீங்கன்னா I12 60. 60 5ஆல டிவைட் பண்ணுங்க. 5ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4 5 60ன்னு கிடைக்கும். இதெல்லாம் ஒருத்தருடைய எஃபிஷியன்சி கிடையாது, ரெண்டு பேருடைய எஃபிஷியன்சி. டோட்டலா இங்க ஆட் பண்ணுங்க. இங்க பாருங்க, 2A இருக்கு, 2B இருக்கு, 2C இருக்கு. ரைட்டுங்களா? அப்போ காமனா நான் 2 வெளியே எடுத்துறேன். ரிமைனிங் வந்து A பிளஸ் B பிளஸ் Cன்னு இருக்கு. ரைட்டுங்களா? இங்க பாருங்க, ரெண்டு பேரா சேர்ந்து செய்த வேலை. ரைட்டுங்களா? 6 4 10 15ன்னு வரும். ரைட்டுங்களா? எஃபிஷியன்சி. இப்போ இந்த 3 பேருடைய வேலை மட்டும் அவங்களுடைய எஃபிஷியன்சி எனக்கு தெரியணும்னா இந்த 2 நான் டிவைட்ல கொண்டு போயிடுறேன். அதாவது இவங்க 3 பேரும் 15 முறை செய்வாங்க, இந்த 2 வந்து கொண்டு வந்துடுறேன். ரைட்டுங்களா? அப்போ இவங்க 3 பேருடைய எஃபிஷியன்சி சேர்ந்து செஞ்சாங்கன்னா 15/2 ஒர்க்கை வந்து செய்வாங்க. அது 7.5 எடுத்துங்க. அப்போ டோட்டல் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா 60. ரைட்டுங்களா? 60 ஒர்க்கை 15/2. ரைட்டுங்களா? 2 எடுத்து நாங்கள் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இந்த மல்டிப்ளை 2ன்னு கூட வச்சுக்கிறேன். இங்கே கேன்சல் பண்ணிக்கிறேன். ஒரு 5 5 4 5 60, 4 2 8. ரைட்டுங்களா? அப்போ 8 டேஸ்ல இவங்க 3 பேரும் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 8 நாட்கள்ல முடிப்பாங்க. 8 நாட்கள்ன்றது ஆப்ஷன் பி தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் சம் பாருங்க. ஏ மற்றும் பி ஒரு வேலையை 10 நாட்களிலும் பிசி 12 நாட்களிலும் சிஏ 15 நாட்களிலும் முடிப்பார் எனில் ஏ மட்டும் தனியாக அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பார் அப்படின்னு சொல்லி கேட்குறேன். இதுக்கு முன்னாடி பாருங்க, இது முன்னாடி 3 பேரும் சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்கள் முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இதுல ஒருத்தர் மட்டும் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ பட் மத்தபடி கேள்வி சேம் கேள்வி தான் இருக்கு. இப்போ ஏ பிளஸ் பி கேட்டிங்களா, சொன்ன தனியா எழுதிக்கிறேன். ஏ பிளஸ் பி, அதாவது ஏவும் பியும் சேர்ந்து 10 நாட்கள்ல, ரைட்டுங்களா. பியும் சியும் சேர்ந்து 12 நாட்கள், சியும் ஏவும் சேர்ந்து 15 நாட்கள், ரைட்டுங்களா. 10, 12, 15 எல்சிஎம் வந்து 60 தான். போன சம்பளம் இதை வந்துச்சு. அப்போ 6, ஏன்னா 60 வந்து 10 டிவைட் பண்ணா எனக்கு 6 கிடைக்கும். கலர் நான் சேஞ்ச் பண்ணி பார்த்தேன். ரெண்டாவது 12 60 டிவைட் பண்ணீங்கன்னா ரைட்டுங்களா 5. ஸோ 15 டிவைட் பண்ணீங்கன்னா 60 எனக்கு 4 கிடைக்கும், ரைட்டுங்களா. வழக்கம் போல பாருங்க, 2 வெளியே எடுத்துறேன். அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இருக்கு, ஈக்குவல் டு கூட்டுங்க. 6 4 10, 10 கூட 5 கூட்டினா 15, ரைட்டுங்களா. 15 பை இந்த 2 வந்து நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், ரைட்டுங்களா. அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி இந்த 3 பேரும் சேர்ந்து 15 பை 2 வேலையை வந்து செய்வாங்க. அவன் என்ன கேட்கறான், ஏ மட்டும்னு கேட்கறான். அப்போ இந்த 3 பேர்ல பிசியை நான் கழிச்சிட்டேன்னா எனக்கு ரெமைனிங் எனக்கு என்ன கிடைக்கும், ஏ மட்டும் எனக்கு கிடைக்கும், கரெக்ட் தானே. அப்போ பியும் சியும் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய எஃபிசியன்சி வந்து பாத்தீங்கன்னா 5, அதை மட்டும் நான் கழிச்சிடறேன். அதாவது ஏ பிளஸ் பி பிளஸ் சியோடைய எஃபிசியன்சி 15 பை 2. இந்த பிசியை நான் கழிச்சிட்டேன்னா எனக்கு ரெமைனிங் என்ன கிடைக்கும், எனக்கு ஏ தான் கிடைக்கும். அப்போ 15 பை 2 ரைட்டுங்களா, மைனஸ் இவருடைய எஃபிசியன்சி வந்து பாத்தீங்கன்னா 5, பிசியோட எஃபிசியன்சி பாருங்க. 2 5 10, 10ல அதாவது 15ல 10 போச்சுன்னா எனக்கு என்ன கிடைக்கும், 5ன்னு கிடைக்கும். அப்போ 5 பை 2ன்னு கிடைக்கும் ஏவோடைய எஃபிசியன்சி, ரைட்டுங்களா. 5 பை 2 டோட்டல் ஒர்க் வந்து பாத்தீங்கன்னா 60 டிவைட் பை 5 பை 2, 1 5 5 12 5 60, ரைட்டுங்களா. 2 12 24. அப்போ ஏ மட்டும் அந்த வேலையை 24 நாட்கள் ரைட்டுங்களா செஞ்சு முடிப்பார். ஆப்ஷன் பாருங்க, ஆப்ஷன் பின்றது தான் சரியான ஆன்சர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். Indus classes.